கம்யூனிஸ்டுகள் மீது விமர்சனம் வைக்கலாம், கம்யூனிஸ்டுகளை இன்றைக்கு இருக்க தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாம், கம்யூனிஸ்டுடைய கூட்டணி குறித்து விமர்சனம் வைக்கலாம். அப்படி முரண்பாடுகளுடைய எல்லோரும் தோழர் நல்லகண்ணுவிற்கு, ஐயா நல்லகண்ணுவிற்கு வீர வணக்கம் செலுத்த, அஞ்சலி செலுத்த, செவ்வணக்கம் செலுத்த வரிசையாக வந்து கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டு கால அரசியல்ல ஒரு கடைசி நேர்மையாளர் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான பதவியும் வைக்காம ஒரு சட்டமன்ற, பாராளுமன்ற அமைச்சர், ஏன் கவுன்சிலர் பதவி கூட வகிக்காத ஒருத்தர் ஒரு மாநிலத்தினுடைய 13 ஆண்டு கால தலைவராக இருந்து 25 ஆண்டுகள விவசாய தலைவராக இருந்து ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக வைத்துக்கொள்ளவில்லை, தனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கூட கட்டிக்கல. அப்படிப்பட்ட ஒருத்தர் மறைந்திருக்கார். வெறுமனையா ஒரு தொழிலாளருக்காக போராடினாரு, விவசாயிகளுக்காக போராடினாரு, சாதி ஒழிக்க போராடினாரு, சமூக நீதிக்காக போராடினாரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை சுருக்கிட முடியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ தலைவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபடுறாரு ஐயா நல்லகண்ணு அவர்கள்.